சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய திருவருளையும் குருவருளையும் மனமொழி மிகளினாலே வணங்கிக் கொண்டு ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவப்பரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக பெரிய புராணம் சுட்டுகிற 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற காரி நாயனார் பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். செயற்கரிய செயல் செய்த பெரியார்களாகிய சிவனடியாருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான உயர்ந்த புராணமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். பெரிய புராணத்திலே சிவனடியார்களுடைய வாழ்வியலுக்கூடாக சிவ சம்பந்தமான வாழ்க்கை நெறியை அந்த பெரிய புராணம் சொல்லுகிறது. 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சிவனடியார்கள் வரிசையிலே காரி நாயனார் சிறப்புக்குரியவராக போற்றப்படுகிறார். மறையார் திருக்கடவூர் வந்துதித்து வெண்தமிழால் துறையாள பயந்தெறிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ்கோவை தம்பையராய் குலவும் வகை முறையாலே தொடுத்தமைத்து மூவேந்தர் பால்பயிர்வார் என்று அங்கே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் காரிநாயனாருடைய சிறப்பை அங்கே சொல்லுகிறார். அந்தனர் குலத்திலே வந்துதித்த காரிநாயனார் தன்னுடைய சிவப்பணியினாலும் சிவ சேவையினாலும் தமிழ் பொருளைந்து தமிழினுடைய சிறப்பை தமிழ் பாடல்களுடைய சிறப்பை உலகறிய செய்த சிறப்பின் காரணமாகவும் சிவ தொண்டின் காரணமாகவும் சிவனடியார் வழிபாடின் காரணமாகவும் சிவ ஆலய சேவை காரணமாகவும் சிவ பரம்பொருளுடைய திருவடி கடல்களை அடைந்த ஒரு நாயனாராக நாங்கள் காரிநாயனாரை பார்க்கிறோம். மறையார் திருக்கடவூர் வந்துதித்த வெண்தமிழார் காரிநாயனார் திருக்கடவூர் என்று சொல்லப்படுகிற அற்புதமான பதியிலே மறையோர்கள் என்று போற்றப்படுகிற அந்த அந்தணர்கள் வாழுகிற ஒரு அற்புதமான பதி. அந்த குலத்திலே அந்தணர் குலத்திலே காரிநாயனார் வந்துதிக்கிறார். காரிநாயனாருடைய அவதாரத்தலம் திருக்கடவூர் என்று பார்க்கிறோம். திருக்கடவூர் தலமானது எங்களுடைய அட்ட வீரட்டானம் என்று சொல்லப்படுகிற சிவபரம்பருடைய அந்த அட்ட வீரட்டான தலங்களில இந்த திருக்கடவூரும் ஒன்றாக இருக்கிறது. திருக்கடவூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வர பெருமான் அங்கே அபிராமி என்னை அந்த அமிர்தகடேஸ்வர பெருமான் அங்கே யமனை காலால் உதித்த ஒரு அற்புதமான தலம் அட்ட வீரட்டான தலங்களிலே ஒன்று. அங்கே மார்க்கண்டேயரின் பொருட்டு யமனை காலால் உதிக்கிறார். அதே போல அந்த திருக்கடவூரிலே அபிராமி என்னை அங்கே அபிராமி பட்டருக்கு அருள் செய்திருக்கிறார். திருக்கடவூர் அங்கே மறையோர்கள் வாழுகிற ஒரு அற்புதமான பதி. அந்த மறையோர்கள் என்று போற்றப்படுகிற வேதம் மறையோதி வழிபாடு செய்கிற அந்த அந்தன மரபிலே காரியர் வந்து உதிக்கிறார். காரிநாயனார் அந்தன குலத்திலே பிறந்த காரிநாயனார் தன்னுடைய குலமரபுக்கேற்ப சிறு பராயத்திலிருந்தே சிவ வழிபாட்டு நெறியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். மறையார் திருக்கடவூர் வந்துதித்த வெண்தமிழால் துறையாள பயந்தெறிந்து சொல் விளங்கி பொருள் மறையாய் குறையாத தமிழ்கோவை தென்பெயரால் குலவும் வகை முறையாலே தொடுத்தமைத்து மூவேந்தர் பால்பயிர்வர் என்று அங்கே சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லுகிற வகையிலே காரிநாயனார் சிறு பராயந்தொடர்ந்தம் இந்த சிவ வாழ்வியலுக்கான வாழ்வியலோடு அங்கே தன்னை வழக்கப்படுத்திக் கொள்ளுகிறார். சிறு பராயத்திலே அவர் புலமைமிக்கவராக விளங்குகிறார். இவர் சிவனடியார்கள் தமிழை நன்கு ஆராய்ந்து அறிந்து கவிபாடும் திறத்தினை பெற்றிருந்தார். இவர் சிவபரம்பொருள் மீது அதீத பக்தி கொண்டவராக இருக்கிறார். அந்த சிவபரம்பொருளை தன்னுடைய கவி ஆற்றலினாலே கவி பாடலினாலே பாடி வழிபாடு செய்கிற பக்குவம் அறிவு இவரிடத்திலே கிடைக்கிறது. அதே போல எங்களுடைய சைவ சமயம் சார்ந்த சைவ தமிழ்
இலக்கியம் சார்ந்த இலக்கணம் சார்ந்த இந்த பழந்தமிழ் நூல்களை எல்லாம் ஆராய்ந்து ஆர்வத்தோடு கற்று அறிந்து கொள்ளுகிற இயல்பு இவரிடத்திலே சிறு பராயத்திலிருந்தே வாய்க்கப்படுகிறது. இவர் சிந்தையிலே சிவ பரம்பொருள் இருக்க நாவிலே சரஸ்வதி குடிகொள்ளுகிறார். கவியாற்றலினாலும் தமிழ் புலமையிலே வல்லவராக இருக்கிறார். தமிழ் புலமை என்றால் எங்களுடைய பழந்தமிழ் இலக்கணங்கள்ல இருக்கிற அந்த செய்யுள் இலக்கணங்களுக்கு பொருள் மரபு இலக்கிய மரபுக்கமைய பொருள் அறிந்து சொல்லுகிற திறன் இவரிடத்திலே இருக்கிறார். அந்த திறத்தின் காரணமாக இவர் தன்னுடைய புலமையினாலே அங்கே பலரினாலும் பாராட்டப்படுகிறார். சிவபெருமானுடைய அருள், அந்த அருள் திறத்தினாலே இவர் புலமை பெற்றிருக்கிறார். திருவெண்ணீற்றின் பெருமையை உணர்ந்து அங்கே திரிசடை அண்ணாமலையான அந்த சிவபரம்பொருளை வழிபாடு செய்கிறார். சைவ வழிபாட்டில் இந்த சிவ சின்னங்கள் முக்கியமாக இருக்கிறது. திருநீறு பூசிய திருமேனி, எந்நேரமும் திருநீறு பூசிய திருமேனியராக நாங்கள் காட்சி கொடுக்க வேண்டும். சிவபெருமானுடைய சிவ சின்னங்களிலே திருநீறு உருத்திராட்சம் முக்கியமாக இருக்கிறது. காரியரும் சிறு பராயத்திலிருந்து இந்த திருநீற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த திருநீற்றின் பெருமையை உணர்ந்து அங்கே சிவபரம்பொருளையும் அவரை வழிபாடு செய்கிற அடியார்களையும் பேணி வந்த ஒருவராக இந்த காரிநாயனாரை பார்க்கிறோம். சிவன் அடியார்கள் என்பவர்கள் செயற்கரிய செயல் செய்த பெரியார்கள் என்றால் என்ன செயல் செய்தார் என்றால் சிவ வாழ்வியலோடு சிவ சம்பந்தமான வாழ்க்கை நெறியை வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடி கடல்களை அடைந்தவர்கள் தான் இந்த சிவனடியார்கள். காரியரும் ஆலயங்களுக்கு ஆண்டுதோறும் பல திருப்பணிகளை செய்கிற பழக்கத்தை கொண்டிருக்கிறார். இந்த ஆலயங்களிலே திருப்பணிகள், பழுதடைந்த ஆலயங்களை மீள புனரமைக்கிற செயற்பாடுகள், சிவனடியார்களுக்கு அமுது கொடுக்கிற செயற்பாடுகளை எல்லாம் காரியர் செய்து வருகிறார். இதற்கான பொன்பொருள்களை எப்படி அவர் பெறுகிறார் என்றால் தன்னிடத்திலே இருக்கிற தமிழ் புலமையை வைத்துக் கொண்டு அந்த புலமைக்கு கிடைக்கிற பரிசை இங்கே சிவ ஆலயங்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அங்கே தொண்டு செய்கிற சிறப்பை தன்னுடைய வாழ்வியல் ஒரு பகுதியாக தமிழ் புலமையின் ஊடாக பெறுகின்ற அந்த பணத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே சிவப்பணிக்காகவும் சிவனடியார் சேவைக்காகவும் செலவு செய்கிற பக்குவத்தை இவர் தன்னிடத்திலே வளர்த்து கொள்ளுகிறார். ஒருமுறை காரிநாயனர் சொல்விளங்க அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இலக்கியங்களிலே செய்யுள்களுக்கு சொல்விளங்க பொருள் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பொருள் அந்த இலக்கியங்களுக்குள்ளே மறைந்திருக்கும், செய்யுளுக்குள்ளே மறைந்து நிற்கும். அந்த செய்யுளுக்குள்ளே பொருள் மறைந்து நிற்கிற வகையிலே அந்த பாடலை பாடுவதுதான் புலமை என்று சொல்லப்படுகிற இந்த காரிநாயனாரிடத்திலே சொல்விளங்க பொருளை மறைத்து அந்த சிவன் அருளினாலே அந்த சொல்லுக்குள்ளே அதனுடைய பொருளை மறைத்து நிற்கும் வண்ணம் அங்கே பாடுகிற ஆற்றல் இவரிடத்திலே இருக்கிறது. தன்னுடைய பேரினாலே தன்னுடைய நாமத்தினாலே இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அங்கே தொகுத்து கொடுக்கிற இந்த பழந்தமிழ் இலக்கியங்களுடைய பொருள் அறிந்து பொருள் மரபுக்கேற்ப கற்று ஓதுகிற வகையில இந்த பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் செயல் வடிவிலே இருக்கிற இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து அனைவரும் கற்பதற்காக அறிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய பேரினாலே காரிக்கோவை என்று தமிழ் நூல் ஒன்றினை ஆக்குகிறார். அங்கே பொருளறிந்து கற்கின்ற வகையிலே தமிழ் இலக்கிய செய்யுள் நூல்களை எல்லாம் தொகுத்து அங்கே தன்னுடைய பேரினாலே தொகுத்து காரிக்கோவை என்ற ஒரு தமிழ் நூலினை ஆக்குகிறார். மூவேந்தருடைய அந்த உயர்ந்த நட்பு இவரிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் மன்னர்களிடத்திலே இந்த இலக்கணங்களை கொண்டு சென்றால்தான் அவர்கள் ஏனைய இடங்களுக்கு அந்த இலக்கியங்களை ஏனையோர் கற்பதற்கு வழிபடுத்துவார்கள். இந்த மூவேந்தர் என்று சொல்லப்படுகிற சேர சோழ பாண்டியரிடத்திலே உயர்ந்த நட்பை பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு அந்நூலின் தெளிந்த உரையை நயம்பட கூறுகிறார்.
எங்களுடைய பொருள் மறைந்திருக்கிற இலக்கண இலக்கிய செய்யுள் நூல்களினுடைய பொருளை தன்னுடைய புலமையினாலும் ஆற்றலினாலும் தெளிய உரைத்து நயம்பட கூறுகிறார். இவருடைய தமிழ் புலமையை எண்ணி வியந்து அந்த மூவேந்தர்களும் பொன்னும் பொருளும் பரிசுகளும் கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். இவருடைய புலமையின் உச்சத்தினாலே பொன் கிடைக்கிறது, பொருள் கிடைக்கிறது, பரிசு கிடைக்கிறது. வெண்தமிழ் துறையின் பயன்தெறிந்து சொல்விளங்கி பொருள்மறைய தமது பெயரால் காரிகோவை என்ற நூலினை இயற்றி தமிழ் மூவேந்தர்களிடமும் அங்கே சேர சோழ பாண்டியரிடமும் சென்று இந்த நட்பினை பெற்றுக் கொள்ளுகிறார். வெண்தமிழாகிய எங்களுடைய சைவத்தமிழ் இலக்கியங்களுடைய பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய தமது பெயரினாலே அந்த இலக்கியங்களை தொகுத்து காரிக்கோவை என்ற நூலூடாக மூவேந்தர்களிடத்திலே அதனுடைய பொருளை தெளிவுபடுத்தி அவருடைய நட்பை பெறுகிறான். அந்த நட்பினூடாக அவர்கள் அங்கே பெரு நிதியை கொடுக்கிறார்கள், அங்கே பொன் பொருளை கொடுக்கிறார்கள், அந்த பரிசுகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த பொற்குவியலோடு பரிசுகளோடு இந்த காரியர் என்ன செய்கிறார்? திருக்கடவூர் திரும்புகிறார். அங்கே திருக்கடவூரிலே இருக்கிற சிவ ஆலயங்களை புதுப்பிக்கிறார். அங்கே பழைய ஆலயங்கள் பராமரிப்பற்றிருக்கிற ஆலயங்களை புதுப்பிக்கிறார். சிவன் கோயில்கள் பலவற்றை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார். அங்கே ஆலயங்களை புதுப்பிக்கிறார். சிவன் கோவில்கள் சிலவற்றை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார். அந்த மூவேந்தரினாலே கிடைக்கப்பெற்ற பொன்பொருள் பரிசுகளை கொண்டு சிவனடியார்களுக்கு அன்போடு அமுதளித்து பெரு நிதிகளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து அகமகிழுகிறார். அங்கே கிடைத்த இந்த செல்வத்தையும் தன்னுடைய பொருட்டு அவர் வைத்திருக்கவில்லை. சிவபெருமானை வழிபாடு செய்கிற சிவனடியார்கள் பொருட்டு தன்னிடத்திலே வருகிற அந்த தமிழ் புலமையினாலே வருகிற செல்வ வெள்ளத்தினாலே வருகிற பொன் பொருளை எல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகிறார். அன்போடு அமுதளித்து பெரு நிதிகளை சிவனடியார்களுக்கு அள்ளி மகிழ்ந்து அகமகிழ்ந்து வழிபாடு செய்கிறார். தமிழறிவால் நூல்கள் பல இயற்றி பெரும் பொருள் பெற்று அப்பொருள்களை எல்லாம் சிவனடியார்களுக்கும் சிவாலயத்துக்கும் வழங்கி பெரும் பேரின்பம் கொள்ளுகிறார். அவருடைய தமிழ் ஆற்றலினாலே பல தமிழ் நூல்களை இயற்றுகிறார். தமிழ் புலமையினாலே பொருள் விளக்க உரைகளை நிகழ்த்துகிறார். இதன் மூலம் கிடைக்கின்ற அந்த பெருவாரியான பணத்தை எல்லாம், பொருளை எல்லாம், செல்வத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கும் சிவாலயத்திற்கும் வழங்கி பேரின்பம் போடுகிறார். இவ்வாறு கங்கை வேணியனின் கடலில் சிந்தையிலிருந்து அந்த கங்கை வேணியன் கங்கையை தலையிலே சுமந்திருக்கிற சிவபெருமானுடைய அந்த கடலினை சிந்தையில் இருத்திய தொண்டர் திருக்கடவூர் கோயில் கொண்டுள்ள அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமவல்லியையும் பாமாலைகள் பூமாலைகள் கொண்டு அல்லும்பகலும் சேவித்து வருகிறார். தன்னுடைய அவதார தலத்திலே வீட்டிருக்கிற குல தெய்வமாக வீட்டிருக்கிற அமிர்தகடேஸ்வர பெருமானையும் அபிராமி எண்ணையும் நாளாந்தம் பாமாலையினாலும் பூமாலையினாலும் போற்றி சேவித்து வழிபாடு செய்து வருகிறார். எம்பெருமான் தொண்டர்களுக்கு பேரருள் பாலிக்கிறார். அங்கே சிவனடியார்களுக்கு பெருந்தொண்டு செய்கிறார். அந்த செயலின் காரணமாக காரிக்கும் அடியேன் என்று அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். கரைக்கண்டன் கலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று அந்த திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றுகிறார் என்றால் இவருடைய மிக உயர்ந்த சிவப்பணியை நாங்கள் பார்க்க வேண்டும். புல்லனவாக வகையுலகத்து புணர்ந்தளவும் சொல்லின புந்திய மாக்கி சுடர் என்று அந்த பாடலிலே அங்கே காரியுடைய சிறப்பை அங்கே சொல்லுகிறார். செஞ்சடையார் தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்த்த மனம் என்று அங்கே
பாடப்படுகிறது. இந்த காரிநாயனார் தன்னுடைய பொருள் வளம் செல்வ வளத்தை எல்லாம் இந்த சிவப்பணிகளுக்கே செய்கிறார், சிவ தொண்டுக்கு செய்கிறார், சிவன் அடியார்களுக்கு கொடுக்கிறார். இவை எனத்தும் தன்னுடைய தமிழ் கவியினாலே சிவபெருமானை மனமுருகி பாடுகிறார். அந்த தமிழ் புலமையினால் கிடைக்கிற அந்த செல்வத்தை எல்லாம் இந்த பணிகளுக்கு பயன்படுத்துகிறார். அந்த திருக்கடவூர் அட்ட வீரட்டான தலங்களிலே அந்த யமனை உதைத்த தலம், அந்த தலத்திலே வீட்டிருக்கிற இறைவன் மீது அதீத பற்று கொண்டு வழிபாடு செய்கிறார். இந்த பழைய பாடல்களுக்கு சொற்கள் தெளிவாக இருப்பினும் பொருள் விளக்கம் இல்லாததாக மக்கள் அவற்றை விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த பழைய இலக்கியங்கள் எல்லாம் செயல் வடிவிலே இருக்கிறது, அதை கற்று பொருளறிந்து கொள்ள முடியாது. அதனால் பல மக்கள் அந்த எங்களுடைய சைவத்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் கற்பதில் ஆர்வமற்றவர்களாக விருப்பமற்றவர்களாக விளங்குகிறார். அதனால் அவை வழக்கிழந்து வருகின்ற இந்த சம்பவத்தை காரியர் பார்க்கிறார். ஏனென்றால் புலமையோடு இருக்கிற அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதிலே புலமை பெற வேண்டுமானால், அந்த புலமை பெற்றவரினால் மட்டுமே அதை கற்றுக்கொள்ள முடிகிறது அல்லவா. இனியோர் அதை வெறுக்கிறார்கள், விரும்புகிறார்கள் இல்லை. அனைவரும் அந்த இலக்கியத்தை கற்க வேண்டும், அறிய வேண்டும் என்று காரியர் முடிவு செய்கிறார். அவற்றையெல்லாம் தொகுத்து கோவையாக்குகிறார். தன்னுடைய பெயரினாலே காரி கோவை என்று அங்கே பெயர் படுக்கிறார். இதையும் புதிதாக செய்வதை விட ஏற்கனவே உள்ளவற்றை அழிந்து விடாமல் பாதுகாப்பது சிறந்ததல்லவா. எங்களிடத்தில் இருக்கிற பொக்கிசமான அந்த சைவத்தமிழ் இலக்கிய நூல்களை எல்லாம் அழிந்து விடாது பாதுகாக்கின்ற அந்த அரும்பணியை இவர் செய்கிறார். ஒன்றையும் புதிதாக முயற்சி செய்யவில்லை. ஏற்கனவே இருக்கிற விடயங்களை, பொக்கிசங்களை பேணி பாதுகாத்து கொடுக்கிற ஒரு உயர்ந்த பணியை செய்கிறார். இதையும் புதிதாக செய்வதை விட ஏற்கனவே உள்ளவற்றை அழிந்து விடாமல் பாதுகாப்பது சிறந்ததல்லவா. காரிநாயனாரும் பொருள் மறைய அங்கே சொல்வளம் நிரம்பிய பழைய பாடல்களை தொகுக்கிறார். மிக மிக முக்கியமான அரிய பாடல்களை தொகுத்தார். பொருள் வளம் மறைய நின்றதனால் மக்கள் நாளடைவில் அப்பாடல்களை மறக்க தொடங்கியதை அறிந்து அப்பாடல்களுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கிறார். தாம் தொகுத்து பொருள் விளக்கம் தந்த பழம்பெரும் பாடல்களை சேர சோழ பாண்டிய மன்னனிடம் எடுத்து சென்று நாயனார் உரைத்து அதனுடைய பெருமைகளை அவரை உணரச் செய்கிறார். அந்த பெருமைகளை உணரச் செய்வதனூடாக, மன்னனூடாக மக்களுக்கு அந்த நூல் சென்றடைகிறது. அந்த மக்கள் அந்த நூல்களை, இலக்கியங்களை பொருள் விளங்கி கற்றுக்கொள்ளுகிறார். இதனூடாக தமக்கு கிடைத்த பணம், பரிசுகள் இவற்றையெல்லாம் தன் பொருட்டு அவர் வைத்திருக்கவில்லை. சிவ சேவைக்கும் சிவனடியார்களுக்கும் ஆலய பணிகளுக்கும் அங்கே தன்னுடைய இந்த பணங்களை செலவு செய்கிறார். அங்கே மறையார் திருக்கடவூர் வந்துதித்து பந்துமலால் துறையாள பயன்தொகுத்து சொல்விளக்கி பொருள்மறையாய் குறையாத தமிழ் கோவை தன்பெயரால் குலவும் வகை முறையாலே தொடுத்து அமைத்து மூவேந்தர் பால்பயிர்வர் என்று சொல்லுகிற வகையிலே அந்த மூவேந்தர்களுடைய ஆசியினாலும் நட்பினாலும் இந்த பழந்தமிழ் இலக்கியங்களுடைய, சைவ தமிழ் இலக்கியங்களுடைய பொருள் உரைத்து அதை அனைவரும் அறிந்து கொள்ளுகிற வகையிலே முக்கியமான எங்களுடைய அரும்பெரும் பொக்கிசமாக இருக்கிற இலக்கியங்களை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சென்ற ஒரு மிக அரிய பணியை இவர் செய்கிறார். மிக உயர்ந்த பணியாக இருக்கிறது. கரைக்கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று போற்றுகிற வகையிலே உயர்ந்த நாயனாராக நாங்கள் காரி நாயனாரை பார்க்கிறோம். எல்லோரும் மனம் மகளும் இன்பம் மொழி பயனை இயம்பினார். எங்களுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பை அறிந்து எல்லோரும் பயன் கொள்ளுகிற வகையிலே அதை அறிந்து கொள்ளுகிறார். அந்த காரிநாயனார் தன்னுடைய பணியினாலே, இந்த தமிழ் மொழி புலமையின் காரணத்தினாலே கிடைத்த செல்வ வளத்தை கொண்டு ஆலயங்களை புதுப்பிக்கிறார். புதிதாக ஆலயங்களை கட்டிவித்து கும்பாபிஷேகம் செய்கிறார். சிவனடியார்களுக்கு அமுதளிக்கிறார். இல்லை எண்ணாது அனைவருக்கும் தன்னுடைய செல்வ வளத்தை முழுமையாக கொடுத்த அந்த காரியர்
அங்கே சிவபெருமானுடைய திருவடி கழல்களை அடைந்து கொள்ளுகிறார். மாசி மாதத்திலே வருகிற பூராட நட்சத்திர நன்னாளிலே அந்த கைலியங்கிரியில் இருக்கிற சிவபெருமானுக்கு அந்த திருவடியை தன்னுடைய உடலோடு அங்கே முத்தி அடைந்த ஒரு நாயனாராக நாங்கள் இந்த காரி நாயனாரை பார்க்கிறோம். இவருடைய அவதாரத்தலம் திருக்கடவூர், முத்தி அடைந்த தலமும் திருக்கடவூராகத்தான் விளங்குகிறது. எம்பெருமான் அந்த அமிர்தகடேஸ்வர பெருமான் அட்ட வீரட்டானம் புரிந்த அந்த தலங்களிலே ஒன்றாக இருக்கிற அமிர்தகடேஸ்வர பெருமானுடைய அருளினாலே சிவபெரும்பொருளுடைய திருவடி கடல்களை அடைந்திருக்கிறான். எய்ந்த கடல் சூழுலகில் எங்கும் தமிழ் இசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினால் ஆயலி கங்கை தேய்ந்த நெடும் சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால் வாய்த்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தாம் என்று அங்கே சேக்கலார் பெருமான் பாடுகிறான். எய்த்த கடல் சூழ் உலகில் எங்கும் தம் இசை நிகழ் நிறுத்தி ஆய்த்த உணர்வு இடையரா அன்பினால், அந்த சிவன் மீது கொண்ட இடையராத அன்பினால் தன்னுக்கு கிடைத்த செல்வ வளம் அனைத்தையும் சிவப்பணிக்காகவே செலவு செய்த ஒரு உத்தமன், ஆய்ந்த உணர்வு இடையரா என்பனால் அங்கே பணியாற்றி ஒருவன், அங்கே கங்கை தோய்ந்த நெடுஞ்சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால், அந்த சிவபெருமானுடைய தொடரினால் வாய்த்த மனம் போல் உடம்பும் வடகையிலை மேலே சேர்ந்தார் என்று அங்கே சேக்கலார் பெருமான் சிறப்பிக்கிறார். அந்த காரிகை நாயனாருடைய சிறப்பு அங்கே போற்றப்படுகிறது. அந்த காரிகை காரிநாயனர் மாசி மாதம் புராட நட்சத்திரத்திலே சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து கொள்ளுகிறார். இந்த காரிநாயனார் செய்த சிவப்பணி சிவசேவை என்னவென்றால், சிவ வாழ்வியலோடு வாழுகிறார். திருநீறு அணிந்து சிவ வாழ்வியலோடு வாழுகிறார். எங்களுடைய சைவத்தமிழ் இலக்கியங்களிலே செயல் வடிவிலே பொருளறியாது இருக்கிற கடினமான பழந்தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் பொருளறிந்து அனைவரும் ஓதுகிற வகையிலே அங்கே வெண்தமிழுக்கு பொருள் கொடுத்த ஒரு நாயனாராக, அந்த இலக்கியங்களை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சென்ற நாயனாராக, தன்னுடைய தமிழ் புலமையினாலே சிவன் அருளினாலே சிவ பாடல்களை சிவ அருள் பெற்ற ஒரு நாயனார். அதன் மூலாக கிடைத்த இந்த செல்வ வளத்தையும் தன்னுடைய காரியத்திற்கு பயன்படுத்தாது சிவ பணிக்காகவும் சிவனடியாருக்காகவும் தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவடி கடல்களை அடைந்தொருவர் தான் இந்த காரிநாயனார். இந்த வேளையிலே காரிநாயனாருடைய அந்த சிவப்பணியை நாங்கள் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே சேக்கலார் பெருமானுடைய அந்த பெரிய புராணத்திலே சுட்டுகிற நாயன்மார்களிலே சிறப்புக்குரிய இந்த காரிநாயனார் திருக்கடவூரிலே வந்துதித்த மறையோர் குலத்திலே வந்துதித்த காரிநாயனாருடைய சிவப்பணியை சிவ வாழ்வியலை நாங்கள் போற்றி அவருடைய அருளை பெறுவதற்காக இந்த வேளையிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எம்பெருமான் இந்த சிவபெருமானுடைய அருளினாலே சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த இந்த நாயன்மார்களுடைய அற்புத வரலாற்றை நாங்கள் அறிந்து கற்பதனூடாக வாழ்வியல்லே சிவ வாழ்வு வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவடி கடல்களை அடைவதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.